உயிர் இல்லைன்னா மனம் எதுப்பா? மனம்ன்றது என்ன பொருள்? இது எண்ணத்தின் தொகுப்பு எதில் சேருது? மனசில், ஜீவனில், உயிரில் சேருது. எண்ணத்தின் தொகுப்பு உயிரில் சேரும்போது அதுக்கு பேர் வேறு, மனம்னு ஒரு பேர் வருது. அந்த மனம், அந்த எண்ணமும் செயலும் சேர்ந்து தான் உலகத்தில் இயங்கிக்கின்னுக்குது. அதனால் முதல்ல உங்களுக்கு உயிர் வேணும். அந்த உயிர் இருந்தால் தான் எண்ணங்கள் சேர்க்கும், எண்ணங்கள் சேர்ந்தால் தான் செயல்கள் செய்ய முடியும். நீ முன்பிரிவில் என்னென்னலாம் பார்த்தையோ அதெல்லாம் இந்த பிறவியில் கனவாக கூட வரும். நீ இந்த பிறவியில் யாருமே பார்த்து இருக்க மாட்டேன் அந்த மாதிரி ஆளை. அந்த மாதிரி ஆள் இந்த பிறவிலே கனவுல வருவாங்க. இது பிறவியினுடைய தொடர்ச்சி. அதெல்லாம் அழிக்கணும். அந்த கனவுகளே வரக்கூடாது. கனவுகளே வரக்கூடாதுன்னா இந்த பாடத்தை சரியாக பண்ணுறவனுக்கு அனாவசியமான கெட்ட கனவுகளே வராது. இதில் நல்ல கனவு, எங்கேயாவது கோயிலுக்கு போகிறது, எங்கேயாவது குளத்துக்கு போகிறது, எங்கேயாவது ஞானியை பார்க்கறது, இப்படிப்பட்ட கனவு தான் வரும். பேய் வர்றது, பொணம் வர்றது, பிசாசு வர்றதுலாம் வராது. இதில் பயமுறுத்துகிற கனவே இந்த பாடத்தில் வரவே வராது. அதுக்கு சீரான பாடம் பண்ணணும். சும்மா உபதேசம் வாங்கிறதால உங்களுக்கு எல்லாம் வராதுன்னு சொன்னால் என்னை விட முட்டால் யாரும் இருக்க மாட்டான். பாடம் கொடுக்கறது என் வேலை, பண்ணுறது உங்கள் வேலை. நான் வழியை காட்ட முடியும், போய் முடிக்கிறது உங்கள் வேலை. அது அதனால் பாடம் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஞானிலாம் ஆக முடியாது யாரும். அது சும்மா ஏமாத்தின்னு ஒன்றாகலாம். நான் உபதேசம் பண்ணுறேன், உன்னை ஞானி ஆக்கிறேன். எவனும் ஞானி ஆக்க முடியாது. அவனே நினச்சி ஞானி ஆனால தவிர மற்றவனால யாரையும் ஞானி ஆக்க முடியாது. அது ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். அதனால் இந்த பாடத்தை பண்ணுங்க, அந்த கனவுக்கெல்லாம் வேலை இருக்காது. அடிக்கடி மாயை வந்து தடுக்குது. ஆன்மீகத்தில் அப்படின்னு போறாங்க கூட நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம், நைட்டு படிக்கலாம், காலையில் 4 மணிக்கு நல்ல நேரம் அப்போ சாயங்காலம் படத்துக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்ட்டு என்னன்னாலும் ஏமாத்துங்க. அது வந்து வெளியே வரணும். மடத்தனம்னு பேர் அதுக்கு. ஒரு காரியத்தை நினைக்கக்கூடாது, நினைச்சா அதை செய்யணும். செய்யாத காரியத்தை நினைச்ச என்ன பயனு? இதுக்கு பேர் மாயை இல்லை, நம்ம மடத்தனம், நம்ம இயலாமை. நமக்கு அதில் உண்மையான உரிமை இல்லை அதில். அதனால் இந்த செயல்கள் நடக்குது. இதே நேரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா, சம்பாரிச்சின்னு வந்து அடுத்த மாதம் சம்பளம் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதம் சம்பளம் வேணான்னு விடுவீங்களா? ஏன் விட மாட்டேன்றீங்க? ஏன் விட மாட்டேன்றீங்க? அதை விட்டா என்ன? இதெல்லாம் விட முடியுது, அதை ஏன் விட மாட்டேன்றீங்க? பயம். உதைப்பாங்க வீட்டில் சம்பளம் கொடுக்கலாம். அந்த பயத்தால் எடுத்து கரெக்டாக கொடுக்குறீங்க பொண்டாட்டிக்கிட்ட. ஆனால் இதை யாரும் கேட்க போகிறதில்ல. அதனால் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. எல்லாமே கேட்கறது ஆன்மான்னு சொன்னீங்க. இப்போ 5 புலன்களும் சில நேரங்களில் கட்டுமீறி போயிடுது. கொண்டு வந்தா கூட மனசுக்கும் கொண்டே வரலங்க. ஒரு மாடு இருக்குது, அடங்காத மாடு. அதை போய் பிடிச்சின்னு வந்து கட்டணும். நம்ம கட்டினா தான் அதை நம்ம வீட்டில் நிற்கும். ஆனால் அதை பிடிக்கவே முடியாது விட்டுட்டு நம்ம வீட்டில் எப்படி வந்து கட்ட முடியும்? அது பிடிக்க முடியாது போந்த யாருடைய பலவீனம்? நம்மளுடைய பலவீனம் தாங்க. நம்மளை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம எதை செய்கிறோம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்தீங்கன்னா கரெக்டாக செய்வீங்க. ஏதோ ஏனோ தானே பட்டும் படாதமாக செய்கிறது மேலே பற்று இல்லாமல் போயிடும். அதனால் அதெல்லாம் நடக்கிறதில்ல. புலனுக்கு வேலையே எல்லாம் செய்தால் தான் அதுக்கு பேர் புலன். மனம் எல்லாத்தையும் யோசித்தா தான் அதுக்கு பேர் மனம். எதையுமே யோசிக்காத மனமும் எதையுமே செய்யாத புலனும் இருந்தால் என்ன, போனா என்ன? அப்போது அந்த புலன்கள் இருக்கிறதே எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு தான். இந்த மனம்ன்றதே எல்லாத்தையும் சேகரித்து செயல் புரியறதுக்கு தான். ஆனால் இதை அடக்கி வைக்கணும். ஆட விட்டோம்னா நம்ம வாழ்க்கையை ஆட்டமாக போடும். அதை ஞாபகம் வச்சு நடந்துக்கணும். நீங்கள் சொன்னது ஏற்றுக்கிறேன். ஆனால் 47 வயசுக்கு முன்னாடி ஏரியா ரவுடி ஆளிதான். ஆனால் 47 ஆன்மீகத்தில் இருந்தேன், எல்லாம் அடங்கிட்டேன். அந்த 47க்கு முன்னாடி செய்த ஆட்டம் பாட்டம்லாம் இப்போ காட்டுமா? கண்டிப்பாக. எவ்வளோ பண்ணியிருக்கிறோம் நம்ம. எத்தனை பேர் மனசை புண்படுத்தி இருக்கிறோம். அப்போ நம்ம மனம் புண்படணும். அதான் செய்தது, முன்னாடி செய்தது பின்னாடி நமக்குன்றது. அதனால் நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா அடுத்தவனுக்கு துன்பத்தை கொடுக்கும்போது நமக்கு அது சுகமாக இருந்தது. நம்ம துன்பம் படும்போது தான் அந்த வேதனையை உணர்றோம். இந்த உணர்றதுக்கு தான் இந்த செயல் மறுபடியும் மறுபடியும் நமக்கு நடக்குது. இல்லைன்னா உணரவே முடியாது யாருமே.
அப்போ திருந்தத்துக்கு வாய்ப்பு இந்த உணர்த்தல் தான். அதனால் அது படுங்க படவாயில்ல. ஆடி ஆட்டம் அதிகம், ஆனால் அனுபவிக்கிறேன். அதே நேரத்தில் நல்லதெல்லாம் செய்திருக்கிறேன். அது நல்லது இப்போ வந்திருக்கிறது ஏற்றுக்கிறேன். ஒரு நல்லதை செய்துட்டு 9 கெட்டதை செய்துட்டு நான் நல்லது செய்தேன்னு மட்டும் சொல்லின்னு இருக்கக்கூடாது, செய்த கெட்டதையும் சொல்லணும். ஒரு அம்மா வந்தாங்க, மலேசியா வந்து என்கிட்ட. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, பிராமின் அந்த அம்மா 2 பேரும் வந்தாங்க. காலையில் 6 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு சொன்னாங்க, சாமி நான் என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் நான் துன்பப்படுறேன் அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், வாழ்க்கையில் நல்லது செய்கிறேன்னு நீ சொல்லக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சொல்லணும், இந்த அம்மா மாதிரி நன்மை செய்கிறவங்க யாரும் இல்லை, ஆனால் இந்த அம்மா துன்பப்படுறாங்கன்னு சொன்னால் நான் ஒத்துப்பேன். நீ வந்து நான் நல்லது தான் செய்யணும்னா திருடம் கூட நான் நல்லது தான் செய்கிறேன்றான், அதனால் அது சரின்னு எடுத்துக்க முடியுமா? நம்மளை பற்றி அடுத்தவங்க பேசணுமே தவிர நம்ம பேசக்கூடாது. நம்ம பேசினா போய் பேசுகிறோன்னு அர்த்தம். நம்ம என் பெருமையை நான் சொல்லக்கூடாது, என் சீடருங்க பேசணும். அதே மாதிரி என் செயலை நான் சொல்லக்கூடாது, அடுத்தவன் சொல்லணும். அதான் உண்மை. நான் சொன்னால் என்னை புகழ்ந்துன்னு தான் சொல்லின்னு புலிவுக்குன்னு தான் இருப்பேன். அதனால் அது உண்மை நாயத்தினா என்னை விட மடையும் யாரும் இருக்க மாட்டானே. அதனால் நீங்கள் வந்து நான் நல்லது செய்தேன்னு சொல்லாதீங்க. நல்லது செய்தேன்னு அடுத்தவங்க வந்து சொல்லணும், உங்கள் சம்சாரம் சொல்லணும், உங்கள் தம்பி சொல்லணும், பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லணும். அது உண்மை. நீயே சொல்லிக்கினா எல்லாரை பற்றியும் எல்லாரும் அதான் சொல்லுவான். நான் தீமை செய்தேன்னு எவங்க ஒத்துப்பாங்க. அதனால் தீமையை சொல்லுங்க, அதுக்கு வழி தேடிங்க, நன்மையை மறந்துடுங்க. பற்றி நீங்கள் இப்போ சொன்னீங்க. அடியேன் அம்மா அப்பாவை 35 வருஷம் கண்ணில் வச்சு காப்பாற்றினேன். ஆனால் என் பிள்ளை 3ஆவது மாதமே விழுந்துட்டான். அப்போ நான் செய்த 35 வருஷம் வேஸ்ட்டு. யார் சொன்னது வேஸ்ட்டுன்ட்டு? யார் சொன்னது வேஸ்ட்டு? நீ யார்? நீ எங்கேருந்து வந்த? நான் பல்லாவரத்துலேருந்து வந்தேன். எங்கேருந்து வந்தேன்னு அப்போ அவங்களுக்கு செய்ததில்லை. அப்போ பிரதிபலனை பார்த்து செய்த 35 வருஷமா அவங்களுக்கு சரி, நீ அதை எதிர்பார்க்கவே கூடாது. உன்னை எதிர்பார்த்தா உன்னை குழந்தையில சோறு ஊட்டினாங்க, அப்போ எதை வச்சு சோறு ஊட்டினாங்க? உனக்கு ஏன் சோறு போட்டு வளர்க்கணும்? உனக்கு ஏன் பால் கொடுத்து வளர்க்கணும்? உனக்கு ஏன் கொசு கிடைக்குமா எறும்பு கிடைக்குமான்னு உன்னை ஏன் வளர்த்தாங்க? அவங்க கடமை, உன் கடமை சோறு போட வந்து எதிர்பார்க்க கூடாது. அவன் தான் புள்ள. நீ சரியா வளர்த்து இருக்க மாட்ட, அதனால புள்ள செய்யல. இந்த சில வீட்டுங்களெல்லாம் தாய் தோப்பனை வச்சு சோறு போடுவாங்க, பிள்ளைங்களை வச்சுக்கணும். அப்போ ஏன் போடணும்னு என்ன கட்டாயன்னா, இவனுக்கு தேவைப்படுறதுக்கு இவன் தாய் தோப்பனுக்கு செய்து காட்டினா அந்த புள்ள பழகுது. அதை ஓ நம்ம ஆயாவுக்கு சாப்பாடு போடுறாங்க, நம்ம தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, நம்ம ஆயாவுக்கு பணம் கொடுக்குறாரு, நம்ம தாத்தாவுக்கு பணம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க காலம் முடிஞ்ச உடனே உன் பேரன் பேத்தி உன் பிள்ளைங்க நம்ம அப்பாவுக்கு நம்ம பண்ணணும், நம்ம அப்பா நம்ம அம்மாவுக்கு பண்ணாருன்னு அந்த பழக்கத்தை உண்டாக்கினோம். குழந்தைங்க கிட்ட பிறக்கும் போது இந்த வெறுப்பை உண்டாக்குனா அது தாய் தகப்பனை விட்டு போயிடும். 2வது காசே பணம், புள்ள சம்பாரிச்சு கொடுக்குறான், நான் சம்பாரிச்சு கொடுக்குறான், நான் ஏன் பண்ணுறேன்? தாய் தகப்பன் கதியெல்லாம் நடுவோடு தான். புள்ளையாக தான் நினைக்கணும், பணமாக நினைக்கக்கூடாது. அவன் பணத்துக்காக புள்ள இல்லை, உறவுக்காக புள்ள, உரிமைக்காக புள்ள, அதை மட்டும் நினைக்கணும். அவன் பணம் வருமா பிள்ளைய பார்த்தா அவன் தகப்பனும் கிடையாது, அவன் பிள்ளையும் கிடையாது. அதனால் பழக்க வழக்கம் நம்ம செய்கிறது தான், மாறா செய்தது மக்களுக்குன்னுவான். நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோமோ அதுதான் அது வறுமுறையாக வரும். அதை சம்பாதிக்கிறது மட்டும் குறிக்கோளை காப்பாற்றினா பாசம் அழிஞ்சு போயிடும். குரு பார்த்தா தானே, குருவே பார்க்க ஓட்டுறதுல குருடாய்க்கில் வச்சுக்கிறேன் குருவை. நான் என்ன சொல்லிக்கிறேன்? அன்பே சிவம், மனமே குருன்னுக்கிறேன். உன் மனம் உன்னை பார்க்கணும், உன் மனம் உலகத்தை பார்க்குது. உன்னை பார்த்ததுன்னா அது கோடி புண்ணியம், ஆனால் உலகத்தை பார்த்தா உனக்கு பாவம்தான். அதனால் ஒவ்வொருத்த மனமும் அவனை பார்க்கணும். குருன்றது மனம், நான் குரு இல்லை. நான் ஏதோ சும்மா இங்கே ஒரு வேஷம் கட்டிக்கின்னு உங்ககிட்டலாம் பேசின்னு இருக்கிறேன் குருன்ற தோற்றத்தில். ஆனால் உண்மையான குரு நான் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் ஒரு வழிபோக்க மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 விஷயம் நான் சொல்கிறேன். இதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாருமே ஏற்றுக்குறாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது, யாருமே ஏற்றுக்க மாட்டாங்கன்னு மறுக்கிறதும் கிடையாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம்தான் குரு. அது சொல்கிறபடி தான் அவன் நடப்பான். ஒரு மனைவி கிட்ட அன்பாக இருக்கணும்னு அவன் மனம் சொல்லிச்சுன்னா அவன் என்ன திட்டினாலும் என்ன பண்ணாலும் அன்பாக இருப்பான். அவன் மனம் இவகிட்ட ஏன் நம்ம அன்பாக இருக்கணும்னு வெறுத்துதுன்னா கண்டதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கினே இருப்பான். அப்போது வாழ்க்கையினுடைய அமைப்புக்கு அவசியமானது மனம். அந்த மனம் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவனை வழி நடத்துது. அது எப்படி வழி நடத்துதோ அவன் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இல்லை நடுவில் யாரும் குரு கிடையாது, நான் குரு கிடையாது, நான் பெரிய ஞானி கிடையாது, நான் எதுவும் சொல்லி எல்லாரும் கேட்டுருவாங்கன்னு நான் நம்புறதும் கிடையாது, யாரும் கேட்கவும் மாட்டான். மாடு கொடுக்கறது, மாடு பிடிச்சி வாங்கி கொடுக்குறது. இப்போ ஏழை
சாப்பாட்டுக்கே வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீ ஒரு மாடு பிடிச்சி கொடுக்கணும். ஒரு கோவில் மாடு பிடிச்சி கொடுத்தா அந்த பால் கறந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கோதானம். அது உன்னால் என்ன முடியுமோ செய். அதானே அனுபவிச்சுன்னுக்குறோம், அதுதான் அனுபவிச்சுன்னுக்குறோம். அது அழியும், அது அழிக்கப்படும். ஆமாம். இப்போ இந்த கை நெருப்பில் வச்சிட்டோம், சுட்டுக்கணும். சரி சுட்டாச்சு, இது பனிஷ்மெண்ட்டு நெருப்பில் வச்சிட்டோம், நோக்கி விட்டுடுவோமா? டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணல. அது மாதிரி தான் தர்மம் பண்ணுறது. நம்ம செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் அந்த தர்மம். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். கடவுள் கூட, கண்ணன் கூட இருந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அவங்க கூட சொர்க்கத்துக்கு போகல. கண்ணனையே எதிர்த்து நின்ன கர்ணன் தான் முதல்ல சொர்க்கத்தில் இருந்தான். ஏன்னா அவன் பண்ண தர்மம் கடவுளாலேயே தடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் தர்மத்துக்கு இருக்கிற வலிமை வேறு எதுக்குமே கிடையாது. அதை தான் இப்போ கூட அவங்க இதில் பேசும்போது கூட சொன்னேன். மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ, ஓடியிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேன்னு. தர்மம் மட்டும்தான் உன் மரணத்தை வந்து தடுக்க முடியும், வேறு எதாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா பாவத்தை செய்துட்டு தர்மத்தை பண்ண பலனே கிடையாது. அவனுக்கு பண்ண பாவத்தை தீர்க்கறதுக்கு தான் தர்மம் பண்ணுமே தவிர பாவம் பண்ணி தர்மம் பண்ணுறது இல்லை. அது அவன் வந்து பாவி, அவனுக்கு பேரே. அதனால் அது தர்மத்தில் சேராது. தர்மம்ன்றது தூய்மையாக செய்யறது. அடுத்த பொருள் எடுத்து தர்மம் பண்ணுறது இல்லை. உன் பொருள் எடுத்து நீ தர்மம் பண்ணணும். நான் தர்மம் தான் பண்ணுவேன், இனி பாவம் பண்ண மாட்டேன் நினைப்பு வச்சுன்னு பண்ணினா அதான் தர்மம். எங்கேயோ ஒருத்தன் பிடிக்கின்னு வந்து இன்னொரு இடத்துல தர்மம் பண்ணுறேன்னா அது தர்மம் கிடையாது, அது பாவம். அது ஆத்மா தர்மம். அது ஒரு நல்ல குருவால் மட்டும்தான் பண்ண முடியும், எல்லாராலையும் பண்ண முடியாது. அதனால் இந்த 4 தர்மம் எல்லாராலையும் பண்ண முடியும், அதையே பண்ணுறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும்னாவே உலக துன்பங்களே நீங்கிடும். ஆனால் ஒருத்தரை கொள்ளடிச்சு வாழணும் போது துன்பங்கள் கூடிடுது. அந்த மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும். நம்மளால் முடிஞ்சது அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அடுத்தவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னாவே பாதி துன்பங்கள் குறையும். தர்மத்தை பண்ணும்போது உன் மனசில் இருக்கிற வேதனையெல்லாம் வெளியே போயிடும். அதனால தான் அதை சொல்கிறது. இப்போ திருன்னா என்ன? திருன்னா 3ன்னு அர்த்தம். திருன்னா 3. அப்போது இந்த முப்பொருள் சேர்ந்தால் தான் கடவுள். முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் மனுஷன். இந்த முப்பொருள் சேர்க்கணுன்னா குரு தேவை. அதனால் குரு அருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். அப்போ குரு அருள் இல்லாத இந்த முப்பொருளை சேர்க்க முடியாது. சேர்க்க முடியாதால் நீ மனுஷன், சேர்த்தினா நீயும் கடவுள். இதை சேர்க்க கற்றுக் கொடுக்குறது தான் குரு. அப்படின்றது தான் குரு அருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைய எடை போட்டோம்னா, ஒரு 10 கிலோ குழந்தைய எடை போட்டோம்னா 100 கிலோ வெயிட் வச்சோட இன்னொரு தராசில் ஏற மாட்டேங்குது. அப்போது பாவம் அதிகமாக இருக்குது. அப்போ இது சமமாகணும். சமமாகணும்னா என்ன பண்ணணும்? இந்த தராசுலையும் அதிகமாக வைக்கணும், அப்போ தான் சமம் ஆகும். இந்த தராசில் என்ன வைக்கணும்? தர்மத்தை வைக்கணும். அந்த தராசில் பாவம் இருக்குது, இந்த தராசில் தர்மத்தை வைக்கும்போது சமமாகும். அப்போ உன் பிறப்பு தடுக்கப்படும், நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். முதல்ல நீ பிறக்கிறது அப்புறம் முதல்ல வாழறது நிம்மதியாக வாழுங்க. பிறக்காது இருக்கு, பிறந்தாகி போச்சு, இனிமேல் வானான்னு சொல்ல முடியாது. பிறந்தது இல்லாத நம்மளோட மட்டும் நிற்கல, நம்ம வேறு கூட்டு சேர்த்துக்கணும், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சேர்த்துக்கணும். அதனால தான் சொன்னான், அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு. அப்போது இந்த ஐம்புலனை எப்படி சுட்டா இருக்க முடியும்? அடுத்துட்டா நீ உலக வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. அது ஒரு சுகமான தூக்கம், அந்த தூக்கத்தை எடுக்க முடியாது. அதனால் சொல்கிறான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன். யார் வீட்டு பொண்ணும்? நான் ஒண்டியாக இருந்தேன், சுதந்திரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இல்லை, ஊராமட்டு பொண்ணை போய் தேடி பிடிச்சி கட்டின்னு வந்துட்டேன். சரி கட்டின்னு வந்துட்டேன், ஊரெல்லாம் துன்பப்படுறான், அப்பவும் நான் இருந்தில்ல, நானும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கின்னு துன்பப்பட்டுங்கிறேன். சரி இந்த துன்பம் நம்மளோட போட்டோம், நின்னுமா நிற்கலையே, நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோம். அப்போ அந்த குழந்தைய அந்த துன்பப்பட போதுன்னு யோசனை பண்ணுமா? ஆனால் அந்த துன்பமத்துலேயும் இன்பம் இருக்குதுன்னு நினச்சிக்கினே அதை செயல் செய்துன்னுக்குறோம். அதனால் அந்த குழந்தை பிறந்தது, இந்த பொண்டாட்டியாவது அர்த்தம் விட்டு பொண்ணு அடிச்சு தெத்திடலாம், ஆனால் உன் பிள்ளையை தத்த முடியாதுடா. நீ போகிற வரைக்கும் சுல்லானி மாதிரி குத்திக்கின்னு தான் இருக்கும், நீ எங்கடா சுகத்துக்கு போகிறதுன்ட்டான். அதனால் ஞானிகள்லாம் என்ன பண்ணால், கொண்டாட்டி குழந்தை குட்டி வேணாம், நம்ம பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிச்சி ஞானி அம்மாவளான்னு எல்லாரும் விட்டுட்டு 10 வயசில் 12 வயசில் போனோம். அவன் தான் ஞானி. பிச்சை நிறைய நல்லாக்கிறவங்களாம் பிச்சை எடுத்துன்னுக்குறான், அந்த பிச்சையை சொல்லுது. மனமில்லாத பிச்சைன்னு ஒன்றுக்குது, ஊரை ஏமாற்றி எடுக்கிற பிச்சை இல்லை இது. அந்த பிச்சையால் ஒரு பாவமும் போகாது. ரமண மகரிஷி இருந்தார், அவர் சட்டி எடுத்துக்கின்னு போவார். அவர் ஒரு பிராமணன்.
அப்படி இருந்தும் அவர் அண்ணா கயிறு கூட கிடையாது. நீ பேண்ட் ஷர்ட்டு போட்டுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? அது சொத்து சோகம் வச்சுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? பொண்டாட்டி புள்ள குட்டியை வச்சுன்னு பிச்சை எடுத்தா எப்படி நியாயம்? ஆனால் இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு மனுஷன் இருக்கிறான். அவர் பண்ணது அது இல்லை, மனமில்லாத பிச்சை அது. அவர் போய் பிச்சை எடுத்துன்னு வந்தார். அந்த சட்டியில் இருக்கிற சோத்தை அவர் கூட இருக்கிற 4 பேரும் பகிர்ந்து சாப்பிட்றாங்க. அது பிச்சை. நீங்கள் எடுக்கிறதெல்லாம் பிச்சை இல்லை, சுயநலம். அது பெற்றவங்க செய்த பாவம் பிள்ளைங்களுக்கு தான், புண்ணியம் மட்டும் வராது. நீ உன் வீடு கட்டி வச்சிருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்துப்பான, உன் பிள்ளை தானே எடுத்துப்பான். அப்போ நீ செய்த பாவமும் உன் பிள்ளைக்கு தானே சேரும், பக்கத்து வீட்டுக்காரன் எடுக்க மாட்டானே. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பாவம் நம்ம பிள்ளைக்கு சேரான்னு சேர்த்து வைக்கலாம் பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போயிடுறோம். அதனால தான் நான் பாவத்தையும் சேர்த்து வைக்கல, என் பிள்ளைங்களுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வைக்கல. நீ சம்பாரிச்சு நீ சாப்பிட்டுக்கோ, எந்த சொத்து சோகம் நான் வைக்கல. ஏன்னா நான் அவங்க வாழணும்னு சொத்து சோகம் சேர்த்தா நானும் பாவத்துக்கு போனால் அவனும் பாவத்துக்கு போயிடுவான். எது கிடைக்குதோ அது வரைக்கும் சாப்பிடும்போது மனுஷன் அமைதியாக வாழ்வான். எது இல்லாததெல்லாம் இவன் ஆசைப்படும் போது இவன் துன்பத்துக்கு ஆளாயிடுவான். அது மாதிரி வந்து சேர்ந்துடும் பாவம். அப்பா அம்மா புண்ணியம் செய்யட்டும், பாவம் செய்யட்டும். முதல்ல நம்ம புண்ணியத்தை செய்ய கற்றுக்கலாம். அப்பா அம்மா செய்த பாவத்துக்கு அடையாளங்குதா? அப்பா அம்மா செய்த புண்ணியத்துக்கு அடையாளங்குதா? ஆனால் நீ செய்யறதுக்கு உனக்கு அடையாளங்குதா? அதை செய்ய எல்லாம் அழியும். நீ அதை செய்தால் அவங்க புண்ணியம் செய்யிட்டாங்க நான் ஒன்றும் செய்வேனாங்க, அவங்க பாவம் செய்யிட்டாங்க நான் எதுவும் செய்வேனாங்கன்னு இருக்காது. உன்னை நீ காப்பாற்றிக்கினா உனக்கு பாதுகாப்பு தேடிக்கும். அதான் சிவவாக்கியர் பாட்டு வந்து இல்லை இல்லை என்று ஏம்புகின்ற அழைத்தால் இல்லை அல்ல என்றும் அல்ல இரண்டும் ஒன்றின்றதை எல்லை கண்டு கொண்டோர் நீ பிறப்பதில்லை இல்லை என்றார். ஆமாம், அது என்ன அவரே சொல்கிறார். அதில் இல்லை இல்லைன்னு சொல்கிறான்பா. சொன்னவன் யார்? இல்லை இல்லை என்று சொல்லும் இல்லை என்று ஏம்புகின்ற இயம்புகின்ற ஏழைகள். இல்லை இல்லைன்னு சொல்கிறப்பா. யார் சொன்னது? உனக்குள்ள ஒரு பொருள் இல்லைன்னா நீ எதையாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த பொருள் இல்லைன்னா நீயே இல்லாமாயிடுவப்பா. அந்த பொருள் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நீயே இருக்குது. இல்லைன்னு பேச வைக்கிறது யாருன்னா உனக்குள்ள ஒரு பொருள் இருக்கிறதுனால தான். அப்போது இறைவன் ஒருத்தன் இல்லை இல்லைன்னு சொல்லியடா, இறைவன்றவன் இல்லைன்னா நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ? சொல்ல முடியுமா? இறைவன் ஒருத்தன் இல்லைன்னா உனக்கு மரணம்ன்றதே வரக்கூடாது. நீயே வாழ்ந்த உன்னால் எல்லாம் முடியும்னா நீ சாகவே கூடாது. சாகாமல் இருக்க முடியுமா? எல்லாம் சாகுறாங்களே. மண்ணில் பிறந்த உயிர் எல்லாமே மண்ணில் மடியுத. காரணம் யார்? யாரோ ஒரு பொருள் உள்ளே இருந்துக்கின்னு இருக்குன்னு அதான் சொல்லுது, இல்லைன்னு அதான் சொல்லுது. அப்போது புத்தி உள்ளவன் இருக்குதா அது எப்படி இருக்குதுன்னு தேடி போவாங்க. ஐயாவுக்கும் கேள்வி வந்தது, என் துன்பத்துக்கெல்லாம் காரணம் யார்? என்னை படித்தவனுக்கு காரணமா, இல்லை என் சுற்றி இருக்கிற சூழ்நிலை காரணமா, இல்லை பிரிஞ்சு போனாங்களே எங்கள் அப்பா அம்மா காரணமா? யார் தான்ப்பா காரணம் என் கஷ்டத்துக்கு அப்படின்னு அவர் கேட்க ஆரம்பித்ததோட விளைவு என்னாச்சு? என் துன்பத்துக்கு காரணம் நானே தான். வெளியே இருந்து யாரும் இங்கே என் துன்பத்துக்கு என்னை சோதிக்கிறதுக்கு வெளியே இருந்த ஒரு சக்தி கிடையாது. நான் எதெல்லாம் விதைச்சனோ அதெல்லாம் நான் இப்போ அனுபவிக்கிறேன்னு சொல்லி அவர் தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் தன்னை தேடி அவர் பயணம் பண்ணார். சரிங்களா? அப்போ இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த தேடலே இருந்திருக்காது. அப்போது இல்லை இல்லைன்னு யார் சொல்லுவானா, உள்ளே யாருக்கெல்லாம் இறைவன் இல்லையோ அவன்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லி இல்லாமலே போயிடுவான். இருக்குதுன்னு யாருக்கெல்லாம் சொல்கிறானோ அவனுக்குள்ளே இறைவன் இருந்துக்குன்னு இருக்கிற ஒரு பொருள் அவனுக்கு இறைவனே காட்டி கொடுப்பான். சரிங்களா? அப்போ நாம் எப்படிப்பா இருக்கணும்? இல்லைன்ற சொல்ல பக்கம் இருக்கணுமா, இருக்குன்ற சொல்ல பக்கம் இருக்கணும்னா உண்மை எதுவோ எது இல்லைன்னா நம்ம வந்திருக்க முடியுமா? பிறந்ததுக்கு முன்னாடி எங்கே இருந்தோம் யாராவது சொல்ல முடியுமா? இல்லை போயிடும், எங்கே போக போகிறோம் யாராவது சொல்ல முடியுமா? அப்போ இல்லைன்ற கூட்டம் இதுக்கு ஒரு விடையை சொல்ல முடியுமா? முடியாத. அப்போ அவனுக்கு அறிவு எங்கே போச்சு? இது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான், ஆனால் எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்லுவானா அவன் அறிவு உள்ளவனாக இருப்பானா? இருக்க மாட்டான். அதை தான் அவர் சொல்கிறாரு. இல்லை இல்லைன்னு சொல்றியாடா, அந்த பொருள் உண்மையிலேயே உனக்குள்ளே இல்லைன்னா நீ எப்படா உன் மனசில் கேள்விகள் வரும். அந்த கேள்வி வந்ததுக்கு அப்புறமே கேள்விக்கு வந்ததுக்கு காரணமே எதை இல்லைன்னு நீ சொல்கிறியோ அதை நீ தேடு. நீ தேடி சொல்லு. உன் தலைவன் சொன்னதுக்காக நீ சொல்லாத. உன் மனசில் அதுக்கான விடையை தேடி நீயே கண்டுபிடிச்சி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லு. சரிங்களா? இன்றைக்கி எவ்வளோ பேர் சொல்கிறான். ஒருத்தர் அப்படி தான்
டிவிலெலாம் பேசுவார். அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, பேரெலாம் சொன்னால் வேலை கூடமாயிடும். அவர் என்ன பண்ணுறாரு, சாமி இல்லை சாமி இல்லைன்னு கடைசியாக பேசினே இருந்தார். ஆனால் அழகாக பேசுவார், அற்புதமாக பேசுவார். சரி, இவ்வளோ அழகாக பேசுகிறார், இதெல்லாம் உண்மை நம்பிக்கின்னு அவருக்கு பின்னாடியே ஒரு கூட்டம் போச்சே. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவர் மதம் மாறிட்டார். இருக்கும்போது இந்துவான்றாரு, இங்கே இருந்துக்குன்னு கடவுளே இல்லைன்னாரு. கடவுளே இல்லை நீ சரி கண்டுபிடிச்சிட்ட கடவுள் இருக்கிறாருன்னு, ஏன் அந்த சாமியை கும்பிட வேண்டியதானே? கும்பிடல. காரணம் என்ன? இவர் பேச்சை நம்பி இவர் பின்னாடி வந்தாங்களே, எந்த இடத்துலேருந்து இல்லைன்னு சொன்னாரோ அந்த கடவுளை அவர் பிடிச்சி இருந்தா கூட வந்தவங்களாம் உதைப்பான். ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இவ்வளோ நாள் நீ இல்லைன்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் உன் கூட வந்தான், இன்றைக்கி உனக்கு ஞானம் பிறந்த மாதிரி இருக்குது நீன்னு அவனை உதைச்சிருப்பான். அவன் உஷாராக என்ன பண்ணிட்டான், வேற ஒரு மதம் தடவிட்டான். ஏன்பா இவ்வளோ நாள் இல்லைனே நீ எப்போ இங்கே போய் சொன்னா, இப்போ தான் எனக்கு ஞானமே வந்ததுன்றான். புரியுதா? அந்த மாதிரி மக்களை முட்டாளாகிற கூட்டம் இந்த உலகத்தில் எப்பவுமே இருக்கும். அப்படிலாம் ஆயிடாதப்பா. உள்ள பொருள் எதுவோ அது உள்ளே இருந்தால் மட்டும்தான் நீ நானும் பேசவே முடியும். அந்த பொருள் இல்லாமல் யாரும் அணுவும் அசையாது அப்படின்ற கேள்வி தான் அதுலேருந்து வருது சாமி. அந்த பாட்டிலே இன்னொரு லைன் ஐயா, மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று போடுவார், நம் களம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈஸ்வரன். அதுதான் ஒருத்தர் இறந்து போட்டார். ஒரு குயவன் மண்ணை வந்து என்ன பண்ணுறாரு, மண்ணை வெட்டி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு ஒரு பக்குவத்தை, எந்த பக்குவம், அதை எந்த வகையான மண்பாண்டமும் ஆக்கிறக்கூடிய சக்தி அதுக்கு வரணும்னா இவ்வளோ ப்ராசஸ் அங்கே நடக்கணும். சரி, அவர் செஞ்சு ஒரு பாண்டமாக ஆக்கிறாரு. அது சுடுறதுக்கு முன்னாடியே கீழே வந்து உடஞ்சும் போகுது. ஏன்னா சுடுறதுக்கு முன்னாடியே ஊந்து உடஞ்சி போகுது. உடஞ்சி போன பாதி என்ன பண்ணுவார், அவர் சுடலை. அப்போ அது திரும்ப எப்போ என்ன திருப்பி என்ன பண்ணுவார், அதை என்ன பண்ண தண்ணி ஊற்றி பிசைஞ்சா திரும்ப அது களிமண்ணாக மாறும். ஒரு பானை உடஞ்சா ஒரு குயவன் திரும்ப அதை மண்ணாக்கி திரும்ப உபயோகப்படுத்துகிறான். ஒரு வெண்கல பானையில் ஓட்டை ஊந்துச்சு, தூக்கி போட்டுருமா? ஐயே ஓட்டை ஊந்துச்சு நாலேருந்து வானான்னு குப்பத்தூரில் யாராவது போடுமா? போட மாட்டோம். இது ஓணும், இது எங்கள் அம்மா கொடுத்தது, எங்கள் அப்பா கொடுத்தது, பரம்பரையாக வருதுன்னு வச்சு பார்ப்போம். ஓட்டையாக இருந்தாலும் அந்த ஓட்டையை அடைச்சிட்டு அதை காலத்துக்கு யூஸ் பண்ணுவான். ஆனால் நீ ஒரு நாள் படுத்துட்டா ஐயோயோ எங்கள் அப்பா எங்கள் மாமா எங்கள் சித்தப்பானி யாரானு வச்சு அடுக்குவானா? வச்சு உள்ளே யாரும் வைக்க மாட்டான்டா. இந்த மண்பானை கொடுத்த மரியாதை கொடுக்க மாட்டான். அந்த வெங்கடபாலில் ஓட்டை வந்தாலும் எடுத்து வச்சானே அந்த மரியாதை உனக்கு கிடைக்காது. முதல்ல வீட்டிலேருந்து வெளியே தூக்கி வைப்பான். வீட்டிலேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான் ஊருக்கு வெளியே அவர் எதுவுமே அடக்கம் பண்ண முடியும். அப்போது இந்த பொருளுக்கெல்லாம் இருந்த மரியாதை கூட இந்த உயிர் இல்லாத உடம்புக்கு இல்லைப்பா. இந்த உண்மையை புரிஞ்சிக்கோ அப்படின்னு சிவவாக்கியர் சொல்கிறாரு. அப்போனா இந்த உடம்புக்கு எப்படி மரியாதை வந்ததுன்னா, என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனேன்றாரு. எப்பா இவ்வளோ பொருளுக்கு காரணமான பொருள் நீ தான். இதை அறியாமல் நான் வாழ்ந்துட்டேன், இதை அறியாமல் செத்து போயிட்டேன்பா. ஆனால் அறிஞ்சதுனால என் உடலுக்குள்ள உயிராகவும் என்னோடய ஆன்மாவும் கலந்து நிற்குது நீ தான். அது உணர்ந்ததுக்கப்புறம் இந்த உதவாத கூட்டில் நீ வந்ததுக்கு என்ன மாயண்டா. நான் என்ன தர்மம் பண்ணியிருந்தா, எந்த தவம் பண்ணியிருந்தா இந்த உதவாத கூட்டிலக்குள்ளே நீ வந்து உக்காந்துருப்ப அப்படின்னு அவர் பெருமையாக பேசுகிறார் இறைவனை பற்றி. சரிங்களா? அதுதான் அந்த பாடலோட விஷயம். கிட்ட வச்சு ஆனவஞ்செழுத்துலே அண்டமும் அகண்டமும், ஆனவஞ்செழுத்துலே ஆதி ஆனமும் வரும், ஆனவஞ்செழுத்துலே அகாரமும் அகாரமும் சொல்றாரு. பஞ்சபூதம்னு ஒன்று இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரே ஒரு பொருள் கூட உருவாகந்தே இல்லை சாமி. அஞ்செழுத்திலே அப்படின்னு சொன்னோம்னா நமசிவாய. நமசிவாயனா என்னது? நானா மண், மானா நீர், சீனா நெருப்பு, அப்புறம் வானா காற்று, யானா ஆகாயம். அப்போ பஞ்சபூதத்தோட தன்மையில் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் எல்லா பொருளும் உருவாக்கியிருக்கு. அந்த சக்தி இல்லைன்னு சொன்னால் இங்கே எதுக்கும் வேலை இல்லைன்றார். அஞ்சு எழுத்துல என்ன சொல்கிறாரு? அகாரமும் உகாரமும். இந்த முப்பொருளை எது அகார உகாரம் அகாரம் தான் ஓங்காரமாகவும் ஆயிருக்குது. அதுக்கு அடிப்படை அது இங்கே வந்து வேலை செய்யணும்னா, இப்போ எனக்குள்ள அகார உகாரம் அகாரமாக உள்ளே வந்து ஆன்மா புகுந்ததுன்னு ஐயா சொல்கிறாரு. இது எப்படி வந்து புகுறோம்?
இந்த பஞ்சபூதம் உடம்பு இல்லைன்னு சொன்னால் இந்த அகார உகாரம் ஆகிறதுக்கு வேலை இருக்கா? அது எங்கே போய் சேரும்? அது எப்படி உருவாகும்? ஒன்று சேரும், ஒன்று பிரியும். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமான ஒரு பொருள் பஞ்சபூத தத்துவம். இந்த ஐம்பொருள் ஒன்று இல்லைன்னு சொன்னால் இறைவனுக்கும் வேலை இல்லை, மனுஷனுக்கும் வேலை இல்லை, இந்த உலகத்துக்கும் வேலை இல்லை, எந்த உயிருக்கும் வேலை இல்லை. ஒன்றும் இல்லாத ஒரு சூன்யத்தில் எல்லாம் போய் சேர்ந்துடும். அப்போ எல்லாம் உருவானதுக்கு காரணமே அடிப்படை விஷயம் இந்த பஞ்சபூதம் தத்துவம் தான். அதை தான் சொல்கிறாரு. இந்த மகாபாரதத்துல கர்ணர் வந்து கடைசியில சாகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் உபதேசம் கொடுக்கும்போது மனம் வந்து என்னதான் குரு பரசுராமர் கிட்ட போனாலும் மனசை வந்து சரணாகதி அடையாதனால அர்ஜுனன் மிஞ்சணுன்ற ஒரு விஷயத்தினால நீ வந்து இந்த நிலைமையில வந்து நிக்கிற. மனம் வந்து சரணாகதி அடைஞ்சிருந்தா நீ வந்து இப்படி ஆயிருக்க மாட்டேன்னு கேட்பாரு. அதுக்கு விளக்கம் அதுதான். வேணும் வேணும் என்று சொல்லி வேணுகின்ற ஈசர்கால் வேணும் என்ற அந்த வேட்கையை விட்டு அவர் சொல்கிறாரு. சிவவாக்கிய சொல்கிறாரு, எப்போ உனக்கு உண்மையிலே இறைவனை பார்க்கணுன்னு வேட்கை இருக்குதா? ஆமாம் சாமி. இப்போ நாமெல்லாம் பாடம் வாங்கிக்கிறோம். எதுக்காக வாங்கிக்கிறோம்? நான் எப்படின்னா எனக்குள்ளே இறைவனை காணணும், எனக்குள்ளே எப்படின்னா எல்லாத்தையும் உணரணும் அப்படின்னு தான் பாடம் வாங்கியிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருந்ததுன்னா நீங்கள் முதல்ல எதை விடணும்னு சொல்கிறார். யார் சொல்கிறது? சிவவாக்கியர் சொல்கிறாரு. வேணும் என்ற வேட்கையை நீ முதல்ல விடுறான்றாரு. நான் அதை அடைஞ்சிடணும், இதை பார்த்துடணுன்னு உனக்கு எண்ணம் இருக்குதா? முதல்ல அந்த வேட்கையை விட்டுடு. அந்த வேட்கையை நீ விடாத வரைக்கும் இறைவன் உன்னை விட்டு நெருங்கி வரவே மாட்டான். செய்ய வேண்டியது என் வேலை, உழைக்க வேண்டியது என் வேலை, அதுக்கான பலன் நீ கொடுன்னு அப்படின்னு அவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சா அப்போ தான் இறைவனே வருவான். ஆஹா, இறைவன் நான் பிடிச்சிருவேன், என்னால் முடியும்னு உனக்கு நினைவு இருக்க வரைக்கும் இறைவன் தூரமாக தான் இருப்பான், உங்ககிட்ட வரமாட்டான்னு யார் சொல்கிறது? சிவவாக்கியர் சொல்கிறாரு. அப்போது இந்த உலகத்தில் நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாதுன்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? அர்ஜுனனை பழி வாங்கிறதுக்கு நீ போயிருக்கூடாது. உன்னை மாதிரி கஷ்டத்தில் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களோட விடுதலைக்கு நீ பாடுபட்டிருந்தனா நீ செஞ்ச செயலுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் இருக்குப்பா, நீ செஞ்சதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த கலை உன்னை வந்து காப்பாற்றிருக்கும். நீ இந்த கலையை கற்றுக்கினதே இன்னொருத்தரை பழி வாங்கிறதுக்காக கற்றுக்கின. பழி வாங்கிறதுக்காக கற்றுக்கின எல்லாம் உன்னை பரிதவிக்க விடுமே தவிர அது ஒரு நாள் உன்னை காப்பாற்றாது அப்படின்னு சொல்கிறது தான் கர்ணனோட வாழ்க்கை. யாருமே நான் கற்றுக்கணும் ஒரு கலை, அந்த கலை என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்துக்கு பயன் தரும்னு அதுக்காக பாடுபட்டாங்கன்னா அந்த கலை அவங்கள காப்பாற்றும். அடுத்தவனை பழி வாங்கணும், அவனோட நான் பெரிய ஆள் ஆகணும்னு யாராவது பாடுபட்டு அதை செஞ்சாங்கன்னா அந்த கலை அவனை அழிச்சிருன்றது தான் கர்ணனோட விஷயம். சரிங்களா? இப்படி இருக்கணும்.